आयन्ति यं सामगाम् ज्ञानावस्थिततत्करेण मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் சேத்திரஜ்ஞனை பற்றி பகவான் கூறினார். அதாவது இந்த பிரகிருத்தியைவ கர்மாணி ச கர்மாணி, இந்த உலகம் அனைத்தும் சேத்திரஜ்ஞனுடைய சம்யோகத்தால் வந்தது சொல்றார். இந்த எது உற்பத்தியானதோ அவை அனைத்தும் சேத்திரஜ்ஞனுடைய ஒரு கலவையினால வந்ததாக நீ அறிந்து கொள் என்று பகவான் கூறினார். பானை களிமண்ணிலிருந்து பானையாக வந்ததாக நீ அறிந்து கொள் அப்படின்றார். பானை ஈக்குவல் களிமண் பிளஸ் பானை, உலகம் ஈக்குவல் பிரம்மன் பிளஸ் உலகம், ரெண்டும் கலவை. கலவைன்னா நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ அதில் அதிஷ்டானமும் சேத்திரஜ்ஞனும் இருப்பதாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். அதே அதில் இடத்துல பானை உற்பத்தி, பானைக்குள் களிமண்ணும் இருக்குன்னு தெரியும். நகைக்குள் தங்கமும் இருக்கு. குடம் மண், துணி நூல் பருத்தி, சாப்பாடு அரிசி, அது மாதிரி நிலம் விளை நிலம். எல்லாரும் எவன் உண்மையை காண்பானோ அவனே காண்பவன். அதே என்னுடைய சாரம். சேத்திர யோகம் முடிஞ்சு, அடுத்து பக்தி யோகம் முடிஞ்சு, அடுத்து புருஷோத்தம யோகம், பகவத்கீதை முடிச்சிட்டேன். அப்போ நான் முடிச்சிட்டேன், நம்ம முடிச்சோமான்னு பார்க்கணும். எல்லாம் அதாவது முடிஞ்சிடும், காலங்கள் போய்விடும், வயதாகிவிடும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்தோமா என்று பார்க்க வேண்டும். காதற்ற ஊசியும் மாறாதுதான் கடைவெளிக்கு. எதுவுமே உடன் வராது. உடன் வருவது ஆன்மீகம், தார்மீகம், குறிப்பா நம்முடைய அறிவு. பிரகிருத்தினா மாயை வந்தது. ஒரு நூலில் விளக்கம் இருக்கு. இயற்கையிலிருந்து நீ வந்ததாக அறிந்து கொள் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றார். அனைத்தும் இயற்கையிலிருந்து வந்ததாக நீ அறிந்து கொள் அப்படிங்கிறார். ஆத்மா அகர்த்தா, ஆத்மா எதையும் செய்வதில்லைங்கிறது. இறைவன் எதையும் செய்வதில்லை. தன்முனைப்பவர் அப்படின்னா என்ன புரியும்? இப்போ நான் சொல்றேன், இயற்கையில் வந்ததாக அறிந்து கொள், இறைவன் தன்முனைப்பவராக இருந்து கொள்ளும் விளக்கம் இருக்கு. இதெல்லாம் படித்தா என்ன ஆகும்? அதனாலதான் ஒரு ட்ரெடிஷன் டீச்சர்கிட்ட படிக்கணும். ட்ரெடிஷன் வழி டீச்சர் எழுதிய நூல்களை படிக்கணும். அதனால இந்த பகவத்கீதை எல்லாத்துக்கும் வழங்க போகிறோம். இந்த கேம்ப்பு, சாதனா கேம்பில் சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய பகவத்கீதையானது அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஏன் நீங்கள் என்ன அப்போ தயானந்த சாமி கொடுப்பா? அது இல்லை. அது தெளிவு, குருவின் திருமேனி காணல். தயானசாமிக்கு நம்ம மரியாதை இல்லை. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட படி யார் விளக்குகிறார்களோ அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் நாம் ஆதிசங்கரர் பரம்பரை. ஆதிசங்கரர் வேதத்தையும் சாஸ்திரத்தையும் தன் சுய அனுபவம் இல்லாமல் என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை உண்டாக்கினார். இறைவன் எதையுமே செய்வதில்லை என்று ஒரு புக்கில் இருக்கு.
விளக்கம் இருக்குது. பெரிய ஃபெமிலியர் மிஷின் அதில் இருக்குது. அப்போ இறைவன் எதுவுமே செய்யறது இல்லைன்னா அப்போ எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரா? சரி, ஓஹோ, அப்போ இறைவனுங்கிறது எதுவுமே செய்யலை போல. ஓஹோ, அப்போ என்ன பிரயோஜனம்? இதுலேருந்து என்ன தெரியுது? நான் ஆத்மா எதையும் செய்வதில்லை, பற்றற்று இல்லை. பற்றுனா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? எனக்கு இந்த காரியங்களினுடைய விளைவுகளான இன்பம், துன்பம், பாவம் வருவதில்லை. இதை 2 வார்த்தையை சேர்க்கணுமா இல்லையா? இப்படி உரை எழுதுனா எங்கே போகிறது? எல்லாரும் அதையும் வாங்கி படிக்கிறாங்க. ஏன்னா வேறு புக்கு இல்லை. இப்போ 40 புக்கு வேணும் அப்படின்னா நம்ம அங்கேயே போக வேண்டியிருக்கு. வேற எங்கேயும் நம்ம கிடைக்காது. சரி, அது இருக்கட்டும். ஓம். இந்த இடத்துல ஆத்மா அகர்த்தாரம் அவ்யயம் ஆத்மாவை நீ அகர்த்தாவாக, செய்யப்படாதவனாக, அழியாதவனாக நீ அறிந்து கொள் அப்படின்னு விளக்கம் சொல்றார். அதே இதனுடைய சாரம். ஆக நம்ம சென்ற இப்போ எந்த ஸ்லோகம் பார்த்து வரோம்னா 31வது ஸ்லோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். சேத்திரைக்கு விபாக யோகத்தை நம்ம இப்படி சேத்திரனானது எப்படிப்பட்டது? இப்படி இந்த சேத்திரஞனானவன் அவன் யாருங்கிறது நம்ம இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆத்மா அகர்த்தா என்று நீ உணர்ந்து கொள்ளுங்கிறார். ஸ்லோகம் 31 நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஹே கவுந்தேய, இது எப்படி புரியணும்? இந்த ஆத்மா சரீரத்தில் இருந்தாலும் அர்த்தம், உடலில் உள்ளதாயினும், எது? இந்த பரமாத்மா எப்படி உள்ள இருக்கிறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரமாத்மானாலும் இறைவன் என்றாலும் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான். ஆனால் இந்த இடத்துல இறைவன் உள்ள இருக்கிறார்னா வார்த்தை சரியா வராது, ஆத்மா வார்த்தை சரியா வரும். இந்த ஆத்மாவாகிய, ஆத்மா அனாதியானது, ஆத்மா நிர்குணமானதுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. ஆத்மாவாகிய, சேத்திரஞனாகிய, இறை சொரூபமாகிய நான், அதே இந்த இடத்துல முக்கியம். நான் அனாதியானவன், நான் நிர்குணமானவன், நான் பரமாத்மாவானவன், நான் அழிவில்லாதவன், ந கரோதி ந லிப்யதே. நான் உடலில் இருந்து கொண்டு என்ன செயல்களை செய்தாலும் அந்த பிரத்யக் ஆத்மாவாகிய, அந்த ஆத்மாவாகிய நான் எதையும் செய்வதில்லை. எனக்கு பிறப்பு, இறப்பு, அழிவு, நாசம் இல்லை. எனக்கு இந்த சரீரம் செய்கின்ற மனத்தினுடைய உணர்வுகளான விருப்பு, வெறுப்பு, லாபம், நட்டம், இன்பம், துன்பம் இல்லை. அப்போ இன்னொன்று என்ன அர்த்தம்? புண்ணிய பாபமும் இல்லை. அப்போ எது செய்தோ அதான புண்ணிய பாவரும், எது பிறக்கிறதோ அதான இறக்கும். அப்போ எனக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை என்றால் எனக்கு வளர்ச்சியும் இல்லை, மாறுதலும் இல்லை, தேய்தலும் இல்லை. இல்லையே, எனக்கு கண்ணு காதலா தேய்தே, அது உடலுக்குத்தானே ஒழிய எனக்கு இல்லை. கை காலெல்லாம் வலிக்குதே, அது உடலுக்கு தான். சில உணர்வுகள்லாம் வருதே, கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், அதில் மனதுக்குத்தானே ஒழிய எனக்கு இல்லை. இப்படி நான் செஞ்சுட்டேனே, இப்படி தவறான முடிவு எடுத்தனே,
அது உன்னுடையதல்ல, அது புத்தியினுடையது. மூச்சு வாங்க முடியலையே, அது உன்னுடையதல்ல, அது பிராணனுடையது. தொட்டாலே இறுக்கமா இருக்கே, தொட்டாலே நாறுதே, மிருதுவா இருக்கே, அது உன்னுடையதல்ல, அது உன் தோளினுடைய ஸ்பரிசத்தினுடையது. மற்றவங்க சத்தம் எனக்கு துன்புறுத்துதே, மற்றவங்க சத்தம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுதே, அந்த சத்தம் நீ அல்ல, அது சத்தத்தினுடையது, என்னுடையது அல்ல எதுவுமே. என்னுடையதற்கும் மாறாக என்னுடையது என்று எது கூறுகிறதோ அதுதான் உண்மை, அதுதான் நான், அதுதான் ஆத்மா. நான் அனாதியானவன். ஆதி பிறப்பு, இந்த ஸ்தூல உடலுக்கு ஆதி இருக்கு. எது ஆரம்பத்தை உடையதோ அது. இந்த பிரச்சனை ஆத்மாவுக்கு இல்லை. பிறப்பு இல்லை. பிறப்பு இல்லை என்றால் நோ டேட் ஆஃப் பர்த். நோ டேட் ஆஃப் பர்த் என்றால் என்னென்ன? நோ இறப்பு. எது காலத்தில் உற்பத்தியான செய்யப்பட்டதோ, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாசமாகும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேய்மானத்தை அடையும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மங்கும். ஆனால் எது காலத்தினால் உற்பத்தி செய்யப்பட்டதில்லையோ அது கால அதீதக, காலத்துக்கும் கடந்தது, காலத்துக்கும் அப்பாற்பட்டது. இந்த வேக அவ்வியங்கிறார். வேகன மாறுதல், தேய்தல், நாசம். அவ்வியகன மாறாதது, அழியாதது, அது அவ்யக. ஆத்மாவாகிய சேத்ரஜன் அல்லது ஆத்மாவாகிய இறைவன். ஏன் நான் இறைவன் பரமாத்மா அப்படிங்கிறார். பரமாத்மானா அந்த இடத்துல ஆத்ம பிரத்யக் ஆத்மாவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அழியாதவன், இறைவன் ஆசம்புறாதவன், இறைவன் நம்முடைய காரியங்களில் பற்றுக்கொள்வதில்லை என்று நம்ம உணர்வதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இறைவனாகிய ஆத்மாவாகிய தற்ஸ்வரூபமாகிய எனக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. ஐ ஹோப் அப்படித்தான் நினைக்கிறேன். இறைவன் நல்லா இருக்காரு, இறைவன் அழி இல்லை, இறைவன் அழிவு கிடையாது, இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, புண்ணிய பாவம் இல்லை, நம்ம தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? மேற்கொண்டு துவைத பக்தி தான் வளரும். இறைவனுக்கு புண்ணிய பாவம் இல்லை, அப்போ எனக்கு இருக்கா? எனக்கு இருக்கே, அப்போ நான் பிறப்பானவன் இறப்பானவன் துவைத வந்துடுது. நான் ஆத்மா, நானும் பிறப்பற்றவன் இறப்பற்றவன். அப்போ இறைவனே இல்லையா? நாட்டியமான இல்லை. உடல் மனதினுடைய உபாதியில் இறைவனை வணங்குகின்றேன், போற்றுகின்றேன், வழிபாடு செய்கின்றேன். உடல் மனதை எடுத்துவிட்டால் நானே ராமன் என்றான் அல்லவா? யாரு? ஆஞ்சநேய பெருமான். ராமன் எங்கு இருக்கின்றான்? என் உள்ளேயே இருக்கின்றான். சரீர அபிமானம் வரும்பொழுது நான் ராமனுடைய தாசன். சரீர அபிமானம் இல்லை என்றால் நானே ராமன் இதய குகையில் இருக்கின்ற இதயத்தை பிளந்து காட்டினார். அது அனன்ய பக்தியின் வேறு. அனன்ய பக்தி வேறு ஒன்றையும் நாடாமல், வேறு ஒன்றையும் நினைத்து காலத்தை கழிக்காமல், இறைவனையே நினைத்து இறைவனுக்காகவே கர்மங்களை செய்து இறை வாழ்க்கை வாழ்வதுதான் ஆன்மீகம். அதுதான் சனாதனம் பேர். இந்த சனாதனமாகிய இறைவனானது அனாதியானது, தோற்றம் என்பது இல்லை. அதனாலவே பலவிதமாக வர்ணனை செய்யலாம் சனாதனத்தை. ஏனெனில் அது நிர்குணமானது. இந்த ஆத்மா எல்லையற்ற சைதன்ய சுரூபமாக இருக்கின்ற இந்த ஆத்மா எவ்வித குணமும் இல்லாதது.
குணம்னா இந்த இடத்துல ஒரு நாளுக்கு ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லாது. நம்மளே சொல்லுவோம், அவர் தீய குணமுடையவர், இவர் நல்ல குணம் உடையவர் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த குணமும் இல்லை. மனதில் வருகின்ற குணம் எது இல்லைங்கிறார். மனதின் குணம் என்ன? குழப்பம், சஞ்சலம், முடிவெடுக்க முடியாதது, இதெல்லாம் மனதினுடைய குணம். அது நம்ம அல்ல. இந்த சரீரத்தினுடைய குணம் என்ன? மாயும், தேயும், அழியும். அப்போ பொருள்களுடைய குணம் என்ன? பாலினுடைய குணம் என்ன? வெண்மை. நீரினுடைய குணம் என்ன? குளிர், ஈலேசு. அந்த குணமானது இதற்கு இல்லை. அப்போ ஆத்மா அழியாதது, மாறாது, அது குணம் இல்லையா என்றால் அது குணம் அல்ல, அது குணத்தை கலந்தது. அப்பயே இதை சொல்கிறோம், அதனுடைய தன்மையை நாம் புரிவதற்காக கூறுகின்றமே ஒழிய அது குணம் அல்ல. நீர் பாலினுடைய குணம் வெண்மை அப்படின்னு சொன்னால், அப்போ ஆத்மா சத்து குணம் சொல்லக்கூடாது. சச்சித் குணம் இல்லை, அது குணமற்றது. அறிவு சொரூபமாக பிரகாச சொரூபமானது. லைட்டையும் பார்த்துட்டோம், கண்ணையும் மூடியாச்சு. கண்ணை மூடினாலும் உள்ளே வெளிச்சம் இருக்கின்றதல்லவா? கண் புருவத்தை அந்த கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணில் அந்த வெளிச்சம் எப்பொழுதுமே அது இருக்கின்றது. அதுதான் அறிவு சொரூபம். இந்திரியங்களை உறக்கத்தின் போது நமக்குள் ஒரு அறிவு இருக்கின்றது, அதனால நம்ம எழுந்து இருக்கின்றோம். நிருகுண சொரூபம், குணம் என்பது இல்லை. அதனால குணத்துடன் கூடிய ஒன்று குணத்துடன் சேரும் பொழுது அந்த குணத்தன்மையை அது அடைந்துவிடும். இந்த ஆத்மா எவ்விதமான குணமும் இல்லை, எந்த குணமும் அது சொல்ல முடியாது, அது நிர்குணம். எவ்வித இதே நிர்குண தியானம், நிர்விகல்பம். எந்த விதமான குணத்தில் விகற்பமில்லாமல் ஆத்ம தன்னிலேயே அது இருத்தல், அது துரியாதீதம் அப்படிமா. துரியாதீதம், பேருறக்கம் துரியாதீதம் அப்படிமா. துரிய அதீதம், திரிபுடியற்று தன் நிர்குணமாகவே தன் சொரூபமாகவே ஆகுதல், அது நிர்குணம். அதனால் சைதன்யத்தில் அந்த பிரகாச சொரூபத்தை உடையதை ஒழிய அது குணம் என்பது இல்லை. ஆனால் இந்த குணம் யாருக்கு? சைதன்யத்தை இயங்குகின்ற மாயைக்கு தான் குணம். அப்போ எது மாறுது? சைதன்யத்துக்கு அல்ல, மாயைக்குத்தான் இருக்கின்றது. மாயையிலே நம்ம விவகாரம் செய்கின்றோம். நான் சாட்சியாக நான் இருக்கின்றேன். அடுத்து போவோம். அடுத்து அதனால எதுவுமே இல்லாததுனால இந்த ஆத்மாவானது ந கரோதி ந லிப்யது. ந கரோதி, சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மா பற்றுற்று பற்றும் ஒன்றும் இல்லை. அதாவது உடலில் செய்யப்படுகின்ற காரியங்களுக்கு அந்த ஆத்மாக்கும் ந கரோதி, எந்த சம்பந்தமும் இல்லை. ஆத்மா எதையும் செய்வதில்லை, எதையுமே ஒன்லி அது பிரகாசம், சாட்சி சொரூபமாக பிரகாசமே படுத்துறது. எது உள்ளதோ அதை காட்டுகின்றது. இப்போ கண் இருக்கு, எது இருக்கிறதோ அதை காட்டும், உள்ளதை உள்ளபடி காட்டும். ஆனால் இது பிடிக்குது இது பிடிக்கலைங்கிறது மனம் அதை முடிவு பண்ணுது. இந்த ஆத்மா எது இருக்கோ அதையும் காட்டுது. மனதினுடைய குணமான இது பிடிக்குது இது பிடிக்கலை, இதை விரும்புகிறேன் இதை விரும்பலை,
அப்படிங்கிறத அது இந்த சைதன்யம் பிரகாசப்படுத்துகின்றது. அவ்வளவுதான். எது இருக்கோ அது ஒளி பிரகாசப்படுத்தி வருகின்றது. அந்த பிரகாசம் அப்ப இருக்கு, இல்லை, உண்மை, பொய் இதெல்லாம் எதனுடையது? அது இருப்பை காட்டுகின்றது. பிரகாசம் மட்டும் காட்டு. இது இருள் என்பதையும் எது காட்டுது? இருள் நீங்கியவன் வெளிச்சம், இது வெளிச்சம் என்பது எது காட்டியது? அப்ப இருளையும் வெளிச்சத்தையும் ஒன்லி பிரகாசப்படுத்தக்கூடியது. அது மாதிரி இந்த இடத்துல சரீரத்தில் செய்கின்ற காரியங்களுக்கு இது ஒன்லி அந்த இயக்கத்துக்கு சக்தியாக இருக்கின்றதே ஒழிய சரீரத்தில் வருகின்ற புண்ணியத்தையும் பாவத்தையும், புண்ணிய பாவத்தினுடைய விளைவான இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்லி பிரகாசப்படுத்துகின்றது. அவ்வளவுதான். அதே பிரகாச சொரூபக அப்படிங்கிறார். இந்த இடத்துல பிரகாச சொரூபகன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரகாச சொரூபகன்னா என்னது? இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, பிரகாசானந்தா, சுயம் பிரகாசம், ஆத்ம ஜோதி, அருட்பெருஞ்சோதி அப்படிமா. காரணம், ஜோதி இருக்க பொருள்களை காட்டும், உணர்த்தும். அது மாதிரி இந்த ஆத்மா ஒன்றே உணர்த்துகின்றது, பிரகாசப்படுத்துகின்றது. எந்த புண்ணியத்தையும் இது புண்ணியங்கிறதையும் பிரகாசப்படுத்துது, இது பாவம்ங்கிறதையும் பிரகாசப்படுத்துது, இது இன்பம்ங்கிறதையும் பிரகாசப்படுத்துகிறது, இது துன்பம்ங்கிறதையும் பிரகாசப்படுத்துகிறது. நான் யார்? காரியங்கள் செய்கிறது சரீரம், மனம், மற்ற உணர்வுகள் அனைத்தும் அதற்குத்தான். நான் ஒன்லி பிரகாசம். பிரகாசமின் சைதன்ய ஸ்வரூபம், சாட்சி ஸ்வரூபம். எனக்கு எந்த புண்ணியமும் அல்ல. அப்ப யாரு செய்கிறது என்றால், அந்த காரியத்தை எதுவுமே செய்யலைன்னு சொன்னா அப்ப யாரு செய்கிறது? அகங்காரம். அந்த உடல் மனது நான் என்கின்ற அந்த அகங்காரத்துக்குத்தான் இது செய்கின்றது. நான் கர்த்தா என்னும் பொழுது நம்ம செயல்களுக்கு புண்ணிய பாவத்துக்கு காரணமாகின்றோம். நான் அகர்த்தா, எதுவுமே செய்வதில்லை என்னும் பொழுது புண்ணிய பாவத்துக்கு நாம் காரியம் ஆவதில்லை. நான் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கஷேத்திரக்க சாபிமா மித்தியம் சர்வ கஷேத்ரேசு பாரத. எல்லா கஷேத்திரங்களிலும் நான் கஷேத்திரக்கனாக இருக்கின்றேன். அப்ப செயல்களை செய்வது எது? கஷேத்திரம். நான் யார்? கஷேத்திரஜன். எனக்கும் அந்த சரீரம் செய்கின்ற செயல்களுக்கும் அது சம்பந்தம் இல்லைங்கிறார். அதனால் நம்மால் அறியப்படுகின்ற எந்த செயல்களிலும் நான் பற்றற்று இல்லாதவன். ஆனால் இந்த உலகத்துல எந்த தர்மமும் அதற்கு இல்லை. தர்மியின் வடிவத்தில் உற்பத்தி ஆகின்ற அந்த உற்பத்தியும் இல்லை. எந்த அவ்யயம், எந்த அங்கங்களும் இல்லை. அது சஜாதீய விஜாதீய சுதகத பேதம் அல்லன்னு சொல்லுவாங்க. சஜாதீய எது அந்த சஜாதீய பேதம் எது உற்பத்தி இல்லையோ, எது நிர்குணமானதோ அதற்கு எந்த பேதமும் இல்லை. அவ்வளவுதான். ஆக எனக்கு எந்த பேதமும் இல்லை என்று பகவான் கூறுகின்றார். இதனுடைய சாரம் இதுதான். மீண்டும் நாம்